லட்சம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு போனா அங்கன்னு சொன்னாலே. மீனா, நீங்க சொன்னது சரிதான். அந்த பொண்ணு கிண்டல் தான் பண்ணிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசை பார்ப்போமா. பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை எப்பயும் போல் லைக் பண்ணிக்கோங்க. சேனல் பிடிச்சிச்சின்னா உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ் உடைய ஸ்டோர் ரூமுக்கு ஒரு பொண்ணு வருது. அது பொண்ணு நல்ல மனநிலையில் இருக்கா, அது கேட்குறதுக்கும் நம்ம கொடுக்குறதுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு மனோஜ் எப்பயுமே யோசிக்க மாட்டார் போல். நிறையா படித்து தாங்க இருக்கார். ஆனால் அவருக்கு அறிவு கொஞ்சம் கம்மின்றது எல்லா விஷயத்திலும் அவர் சொல்கிறாருங்க. ஒரு புள்ள எனக்கு டிவி வேணும்னு கேட்குது, அந்த டிவி 4-5 வேணும்னு சொல்லுது, ஃப்ரிட்ஜு வேணும்னு சொல்லுது. அப்போ இத்தனையும் இந்த ஒரு பொண்ணு வாங்கிட்டு போகுமா, இதை வாங்க முடியுமா அப்படின்னு யோசிக்காமல் அவர் கேட்குறாரு. கடைசியில் அப்புறம் திரும்ப என்ன வேணும்னு கேட்குறாரு. ஒரு ஆப்பிள் ஜூஸ் வேணும்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கும் சரின்றாரு. சொல்லிவிட்டு நீ போய் ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டை அனுப்பிச்சுட்றாரு. நானாக போகணும் அப்படின்றாங்க. அப்புறம் போகிறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பொண்ணு நல்லா ஆப்பிள் ஜூஸை குடிச்சிட்டு கடையை விட்டு வெளியில் போயிடுது. முத்துக்கு காரில் வந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. அவங்க அம்மாவும் முத்துவும் தேடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு நான் காரில் ஏற மாட்டேன்னு சொல்லுது. இந்த பொண்ணை எதுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரில. முத்துவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்னான்ட்டு. அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்தப்போ ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு போனார்ல, அந்த மாதிரி இவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பொண்ணை காரில் வச்சு நாங்கள் ஆப்பிள் ஜூஸ் வாங்கி தரோம்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஷோரூமுக்கு மீனா வராங்க, ரோஹிணி வராங்க. இன்றைக்கி ரொம்ப வாய் ஒளருதோ. ரோஹிணி வராங்க. வந்தோடனையும் வா ரோஹிணி கடைக்குள்ளே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு மனோஜ். நான் எதுக்கு கடைக்குள்ளே வந்தால் உங்கள் அம்மா கேமராவை பார்த்து என்னை கேவலப்படுத்த, அதையெல்லாம் ஊர் மக்கள் எல்லாரும் பார்த்து ரசிக்க, அப்போ உனக்கும் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறியா மனோஜ்? அப்போ நீ கேமரா ஆஃப் பண்ணிட்டு வா மனோஜ், நான் உள்ளே வரேன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி மனோஜ் போய் கேமரா ஆஃப் பண்ணிட்டு வராரு. வந்தோடனையும் ரோஹிணி வீட்டுக்கு ரூம்குள்ளே வராங்க, ஷோரூம்குள்ளே வராங்க. வந்தோடனையும் இனிமேலும் உங்கள் அம்மா என்னை இப்படி பேசக்கூடாது, இப்போ பேசுனதுக்கு உங்கள் அம்மா மன்னிப்பு கேட்கணும், எனக்கு தெரியாது அப்படின்னு. நீ இப்போ நடக்கிற விஷயமா பேசு ரோஹிணி, இது நடக்கவே நடக்காது, உனக்காண்டி வேணால் வேறு உதவி வேணால் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற மனோஜ்னு, எங்கள் அம்மாவுக்கு பதில் நான் வேணால் உனக்கு மன்னிப்பு கேட்குறேன், எங்கள் அம்மா எந்த காலத்துலையும் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. உன் மன்னிப்பு வேணால் உங்கள் அம்மாவை நான் மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கடையை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விஜயா மேடம் அவங்க ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்கள்ல ஒரு இடத்துல பரதநாட்டிய கிளாஸ்க்காண்டி அங்கே போயிருப்பாங்க. அங்கே ஒரு பொண்ணு நிற்கும். அந்த பொண்ணுகிட்ட எவ்வளோ சேல்ரி தருவாங்க என்னன்னு கேட்குறாங்க. ஏன் மேடம் நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு. என்னுடைய எதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50,000 கிடைக்கும்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்றாங்க. இங்கே 1,00,000 ரூபா தருவாங்க அப்படின்னோடனே சரின்னு சொல்லி உள்ளே போய் இன்டர்வியூக்கு பேச போகிறாங்க. கடைசியில் பார்த்தா தான் மருமக மீனா தான் வந்திருக்காங்க. வந்தப்போ அத்தை இது உங்களுக்கு செட் ஆகாத, இதெல்லாம் வேணாத்தன்றாங்க. அப்போ பக்கத்தில் இருந்தவங்க சொல்கிறாங்க, மீனா அவங்களே ஓகே சொல்கிறாங்க, உங்களுக்கு ஏன் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை இது அசோசியேஷன் மூலியமாக செய்கிறனால நாங்கள் வர்றவங்களுக்கு காசெல்லாம் பே பண்ணுறதில்ல, சும்மா பொதுநல சேவை மாதிரி தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற பொதுநல சேவையாக வெளியில் இருக்கவ சொன்னால் எனக்கு 50,000 சம்பளம் கொடுப்பாங்கன்ட்டு அவங்க சும்மா உங்களை நக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விறுவிறுன்னு எந்திரிச்சு போய் அந்த பிள்ளைய திட்டுறாங்க. ஆமாம் நீங்கள் காசு ஆசைப்பட்டு நீங்கள் பேசுனீங்க, ஆனால் அதுக்காண்டி நீங்கள் சந்தோஷமாக இருக்கட்டும்னு நான் கூட கொஞ்சம் சொன்னேன்னு சொல்கிறாங்க. ஸ்ருதியோட கடைக்கு ஸ்ருதியோட வீட்டுக்காரரை லவ் பண்ணுவாங்களா, அந்த பொண்ணு எப்படினாலும் இந்த கேன்டீனை எடுக்க வைக்கணும்னு ஏதோ ஒரு பிளான் பண்ணி உள்ளே நுழையிறாங்க. ஆனால் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. நாளைக்கு தான் அந்த வேலையை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ அதை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். இதோட நாடகம் முடிஞ்சுச்சு.